ஏங்க ஏங்க ஆ காசு கொடுங்க. காசா? ம். என்ன காசு? இப்பதான் நேத்தானே கொடுத்துட்டு வந்தோம் இது வீட்டு செலவுக்கு. அது வீட்டு செலவுக்கு. ஆ, ம். இப்ப என்ன காசு கேக்குற? என் செலவுக்கு வேணுங்க. உன் செலவுக்கா? ம். எவ்வளவு? ஒரு 2000 ரூபா கொடுங்க. 2000 ரூபாயா? ம். இல்லை, நானே ஆபீஸுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், வெளியில போறேன், நானே பாக்கெட்ல காசு வச்சுக்கிறது இல்ல. உனக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எது காசு? ஏங்க லேடிஸ்க்குன்னு செலவு தனிப்பட்ட முறையில் இருக்குங்க இல்லைங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்ய முடியும். ம். என்ன செலவு எனக்கு தெரியாம? என்ன லேடிஸ்ன்னு என்ன செலவு? நானு வீட்டு செலவுக்கு மாசம் 10,000 ரூபாய். அதே மாதிரி பால் வாங்குறதுக்கு தண்ணி, இந்த வீட்டு செலவு 10,000 ரூபாய் இல்லாத பால் வாங்குற தண்ணியை நான் கொடுக்குறேன். பசங்களுக்கு எதுனா ஒண்ணு பேனா பென்சில் நோட்டு புக் வேணா நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உன் செலவுக்கு என்ன நான் கொடுக்குறேன். அப்ப என் செலவுக்கு இத்தனை செலவுக்கு என் செலவுக்கு யாரு கொடுப்பாங்க? சொல்லுங்க. நாங்க பழைய சோத்தை சாப்பிட்டு படுத்தோம்ல, அதெல்லாம் நாங்க கேட்டோமா ஏன் பிரியாணி சாப்பிட்டோங்கன்னு? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். நானும் காசு கேட்டக்கூடாது. கேட்டா குடும்பம் இப்ப கேக்குற மாதிரிதான் நீங்க அப்படி கூப்பிட்டா சரி நடக்குதுன்னு. சரி, ஓகே ஓகே. நீ என்ன ஒன்னும் காசு கொடுக்கல போய் எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் அடங்குது போனா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். சரி, இப்ப நல்ல வேலை நீ இப்ப ஞாபகப்படுத்தின. மோதிரம் ஒண்ணு இருக்குல்ல, சும்மா தானே வச்சுக்கிற, போடுறதில்ல பாரு, கையில போடுறதில்ல, ஒண்ணும் இல்லை. அந்த மோதிரம் கூட வச்சுட்டு அடுத்த மாசம் நம்பிட்டு. ஓஹோ, நீங்க அதுக்குதான் நான் 2000 இல்ல 2500 ரூபாய் கொடுக்குறேன், வார்த்தை கொடுன்றீங்க. அப்படி இல்ல, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இல்ல கேட்ஸுக்கோசரம் தான் நீங்க இதுன்றீங்க. இல்ல நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கேட்கலன்னு நினைச்சிருந்தேன், நான் அதை மறந்துட்டேன். சரி, இப்போ அதுக்கு கேக்குறேன் நானு. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் எல்லாம் கிடையாது. நீ காசு கேட்கறதுனா சம்பந்தம் கிடையாது. அதுக்கு முன்னே கேக்குறது. இப்ப நான் காசு கேட்டதுனாலதான் உங்களுக்கு மோதிரம் கேக்குது. ஐயோ தாயே, நான் தான் சொல்றேன்ல, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் கேக்குறேன். அதான் மோதிரம் என்கிட்ட இல்லையே. இப்ப என்னாச்சு? மோதிரம் இருக்குது இல்ல, பீரோடு பார்த்தல. உங்க அப்பா விட்டு கொடுத்தாங்க. சரி, ஓகே. கொடுக்க விருப்பம் இல்ல, முடியுமா? முடியாது. ரைட், உனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல, அது உன் நகை, நீ கொடுக்கலாம், நான் கேட்க முடியாது. ஓகேவா? உனக்கு காசு வேணுமா? நான் 2000 ரூபாய் தரேன். ஓகேவா? ரைட், ஓகே, விடு. இனிமேல் நான் உங்ககிட்ட நகை கேட்க வரல. ஓகேவா? கேட்டா என் நகைன்னுவ, எங்க அப்பா விட்டார் போட்ட நகைன்னுவ, உனக்கு உரிமை இல்லைன்னுவ. ரைட், ஓகே. நான் உங்ககிட்ட நகை கேட்க வரல. என்ன பண்ற? நீ காசு கேட்டா கொடுத்தா வேணும். கட்டின பொண்டாட்டி கேட்ட, கட்டின பொண்டாட்டி காசு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் மகளில நீ அந்த குழு எங்களுக்கு உரிமை இல்லையான்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட நாங்க பயந்து நிக்கிற காலம் தான் இப்ப. இந்த பொம்பளைங்கிட்ட பார்த்தாலே பயந்து நிக்கிற காலம். கேட்டா ஹியூமன் ரைட்ஸ், பொம்பளைங்க ரைட்ஸ் வந்துடுறீங்க. என்ன பண்றது? அப்படி பயந்துன்னு தான். சரி, ஓகே. உனக்கு தேவை 2000 ரூபாய் தான், நான் வாங்கி நாளைக்கு.